இப்போ நம்ம காஞ்சி கைலாசநாதர் கோவிலுடைய இந்த ஆர்கிடெக்சர் இந்த பிளான் பத்தி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து நான் இந்த ஆரோ மார்க் காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல தான் நம்ம இப்போ அந்த விமானத்தை பார்த்தோம். நம்ம இந்த அந்த சின்ன விமானம் இருக்கக்கூடிய இடம். அந்த கோயிலுக்குள்ள நம்ம நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோயில் இருக்குன்னு அந்த வெள்ளை கலரா நீங்க பார்க்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்கன்னு சொன்னது இதுதான். இது வந்து ராஜசிம்மனுடைய மகன் மகேந்திரவர்மன் 3ஆம் மகேந்திரவர்மன் கட்டிய ஒரு கோயில். இது ஒரு தனி கோயில். இந்த ப்ளூ கலர்ல மேப் பண்ணிருக்கிறது. இந்த கோயில் உள்ள இருக்கிறதா பாத்தீங்கன்னா நம்ம ராஜசிம்மன் கட்டிய கோயில். இந்த வெளியே இருக்கு பாருங்க ஒரு 7 கோயில்கள் 7-8 கோயில்கள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ராஜசிம்மனுடைய மனைவி ரங்கபதாகா அப்படின்றவங்க கட்டிய கோயில்கள் இந்த வெளியே இருக்கக்கூடியது. மொத்தம் 3 பேரும் சேர்ந்து கட்டியிருக்காங்க. அதாவது அப்பா மகன் அம்மா 3 பேரும் சேர்ந்து கட்டிய கோயில். இது வெளியே இருக்கக்கூடியது ரங்கபதாக கட்டினது. இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் கட்டத்துல இருக்கிறது வந்து ராஜசிம்மனுடைய மகன் கட்டினது. உள்ள இருக்கக்கூடிய மெயின் காம்ப்ளெக்ஸ் வந்து ராஜசிம்ம பல்லவன் கட்டியது. இப்ப இது வந்து ஆர்கிடெக்சர் ஸ்கெட்ச். இது இப்ப நம்ம வந்து அதே ஒரு ட்ரோன் ஷாட்ல இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம கோயிலுக்கு உள்ளார இப்படி வரோம். வந்த உடனே நான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த சின்ன கோபுரம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா இந்த வெள்ளை கலரா இங்க இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தான் வந்து ராஜசிம்மனுடைய மகன் 3ஆம் மகேந்திரவர்மன் கட்டியது. அப்புறம் நம்ம இந்த பார்க்கக்கூடிய மிச்சம் இந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லா வந்து நம்ம ராஜசிம்ம பல்லவன் கட்டியது. இதுல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் இருக்கு. இந்த இடத்துல ஏதோ நான் உங்களுக்கு வந்து அந்த ஆரோ மார்க்ல உங்களுக்கு கட்டம் கட்டி காட்டுறேன். இது வந்து லேட்டரா வந்து இந்த விஜயநகர நாயக்கா பீரியட்ல வந்து ஆட் பண்ண ஒரு மண்டபம். ராஜசிம்ம பல்லவன் கட்டும்போது இந்த முன் மண்டபமும் இந்த கோயிலும் மட்டுமே அவன் எடுப்பித்தான். நீங்க வந்து இந்த கோயிலுக்குள்ள இப்படி வந்ததுக்கு அப்புறம் அப்படி போய் சுத்திக்கிட்டு இப்படி வந்து இதுக்குள்ளார நீங்க மூலவர் பாக்குறதுக்கு இந்த வழியாவே உள்ள போயிடலாங்கிற மாதிரி இருந்தது. இந்த எதுவுமே இல்லாம பின்னாடி வந்த கிங்ஸ் என்ன பண்ணாங்க, நாயக்கா கிங்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 2 மண்டபத்தையும் அட்டாச் பண்ணி இந்த இடத்துல ஒரு இது கட்டிட்டாங்க. அதனால இந்த கோயிலுடைய சில அழகும் சில கல்வெட்டுகளும் இது மறைந்து விட்டது அப்படிங்கறத நம்ம சொல்லணும் அந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து அந்த மெயின் கோயிலுடைய ஒரு வரைபடம், அந்த ட்ரோன் ஷாட். இது தேங்க்ஸ் டு அமர் ரமேஷ் அவர் எடுத்த படம் இது ட்ரோன் வச்சு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கிளியரா நீங்க பார்க்கலாம். இந்த பிக்சர்ல நம்ம பார்த்த சின்ன கோபுரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. உள்ள வரும்போது முதல் கோயிலாக ராஜசிம்மன் மகன் கட்டிய மகேந்திரவர்மன் கட்டிய கோயில் இங்க இருக்கு. அப்படியே உள்ள வந்தோம்னா ராஜசிம்ம பல்லவன் கட்டிய கோயில் இருக்கு. இதுதான் ராஜசிம்மன் கட்டிய முதல் முன் மண்டபம். இது ராஜசிம்மன் கட்டிய கோயில். இதுக்கு நடுவுல இங்க இருக்கக்கூடிய அந்த மண்டபம்ங்கிறது பாத்தீங்கன்னா நாயக்க மன்னர்களால் எழுப்பப்பட்டது. இந்த நீங்க அதை வந்து ஸ்கிரீன்ல அந்த இது இமேஜின் பண்ணி நீங்க அதை எடுத்துருங்க உங்க மைண்ட்ல இருந்து. ஸோ அந்த கோயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கோயில் மட்டும் தனியா எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அந்த காலத்துல அப்படிங்கிறத மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ இது வந்து இதுதான் ரங்கபதாகை கட்டின கோயில்கள். இதுல வந்து 1 2 3 4 5 6 7 8 கோயில்கள் இருக்கு. இதுல வந்து இந்த கோயில்லையும் வந்து ரங்கபதாகையோட இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ராஜசிம்மனுடைய மனைவியுடைய இந்த கோயிலையும் இருக்கு. அடுத்த டைம் நீங்க கோயிலுக்கு போகும்போது இதை பார்க்கலாம். ஸோ இதுல வந்து 3 பேருமே சேர்ந்து கட்டிய ஒரு மிக அற்புதமான ஒரு கோயில் ராஜசிம்ம பல்லவேஸ்வரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கோயில்.